கடந்த பிப்ரவரி மாதம் 1000 மருந்தகங்களை முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற பேரில் தமிழ்நாடு அரசாங்கம் அந்த மருந்தகங்களை திறந்தாங்க. இதில் 400க்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் தனியார் தொழில் முனைவோர் அவங்க மூலமாக இந்த மருந்தகங்களை திறந்தாங்க. 500 மருந்தகங்களை தமிழக அரசாங்கம் சார்பில் திறந்தாங்க. இந்த முதல்வர் மருந்தகத்தில் கேட்குற மருந்து கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கு பதில் வேறு மருந்து வாங்கிக்கோங்க, வேறு கம்பெனி இருக்குது அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணுறாங்க. ஆனால் அதை வாங்குறதுக்கு யாருமே முன் வரதில்லை. தனியார் மருந்தகங்கள் அதிக சலுகைகளில் மருந்துகளை கொடுக்கறதுனால மக்கள் எல்லாருமே அங்கே போய் மருந்து வாங்கிடுறாங்க. அப்போ முதல்வர் மருந்தகத்துக்கு வரதில்லை. இதனால் மின் கட்டண செலவையும் வாடகையும் கொடுக்க முடியாமல் தவிக்கிறாங்க முதல்வர் மருந்தகத்தில் இருக்கவங்க. அதனால் முதல்வர் மருந்தகத்தில் இப்போ மாவு பேக்கெட் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, பிளாஸ்டிக்கில் அடைக்கப்பட்ட உணவுப் பொருட்களையும் இந்த முதல்வர் மருந்தகத்தில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தொழில் முனைவோருக்கு 3 லட்ச ரூபா மானியம் கொடுக்கறது போதாது, எங்களுக்கு ரொம்ப குறைவான மானியம் கொடுக்குறீங்க, இதனால் நாங்கள் நிறையா மருந்தை வாங்கி வைக்க முடியறதில்ல, நீரிழிவுக்கான நோய்க்காக வராங்க, மற்றபடி இணை நோய்கள் அதிகமாக இருக்கிறவங்க மருந்தகங்களுக்கு வராங்க. ஆனால் அவங்க கேட்குற மருந்து கிடைக்க மாட்டேங்குது. அதனால் மருந்தகங்களை வாங்குறதுக்கு மக்கள் முன் வர மாட்றாங்க. இப்போ ஒரு 10 மருந்து வாங்குறாங்கன்னா அதில் 8 மருந்து இருக்குது, ஒரு 2 மருந்து 3 மருந்து இல்லைன்னா அவங்க அந்த இருக்கிற மருந்து 3 அந்த 2 மருந்தை கூட வாங்காமல் தனியார் மருந்தகத்துக்கு போயிடுறாங்க. அங்கே அதிக சலுகைகளை கொடுக்கறதுனால, சலுகைகள் கிடைக்காததுனால அங்கே போயிடுறாங்க. அதனால் எங்களுக்கு வாடகை கட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, மருந்தகத்தில் உபயோகிக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு இதுக்கெல்லாம் கரண்ட்டு பில்லு கட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு வேறு வழி தெரியல, அதனால தான் நாங்கள் மாவு பேக்கெட் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். முதல்வர் மருந்தகன்ற பேரில் மருந்தகத்தை ஆரம்பிச்சிட்டு மாவு பேக்கெட்டும், பிஸ்கெட்டு, கேக்கு இந்த மாதிரி பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட பொருட்களை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வேதனையாக மக்கள் இதை தெரிவிக்கிறாங்க. இதுக்கு மேலதிகாரிகள்கிட்ட சொல்லியும் எந்த ஒரு நடவடிக்கையுமே இது வரைக்கும் எடுக்கலை அப்படின்ற குற்றச்சாட்டையும் அந்த முதல்வர் மருந்தகத்தில் இருக்கக்கூடியவங்க வைக்கிறாங்க.